உலகெங்கிலும் உள்ள தமிழ் நெஞ்சங்களே, அன்பு சொந்தங்களே, மருந்து டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு ராசிக்கு என்னென்ன நோய்கள் வந்து சேருவது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதாவது ராசி என்று சொல்லுகின்ற பொழுது மேஷம் தொட்டு மீனம் வரையிலே 12 ராசிகளை 30 பாகையாக, ஒவ்வொரு ராசிக்கும் 30 பாகையாக பிரித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆக 360 டிகிரி என்கின்ற பாகையை 12 ராசிகளாக பகுத்திருக்கிறார்கள். அதிலே கால புருஷனுடைய கால சக்கரம் என்று இந்த 12 ராசிகளை குறிப்பார்கள். இந்த உலகத்தை கால சக்கரம், இந்த கால சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த காலச்சக்கரம் சுழலுகின்ற போது இந்த கிரகங்களுடைய மாற்றமும் அங்கே ஏற்படுகிறது. அந்த கிரக மாற்றத்துக்கு தகுந்தாற் போல பிறந்தவர்களுடைய வாழ்க்கையிலே பலனும் மாறுகிறது. நல்லதும் தீயதும் நடப்பது என்பது காச்சாரம், அதாவது கோல்சாரம் என்கின்ற வார்த்தையிலே நாம் குறித்து வருகின்றோம். முதலாவது வருகின்ற ராசி ஒரு பாகை முதல் 30 பாகை வரையிலே மேஷம் என்கின்ற ராசியை குறித்திருக்கிறார்கள். அந்த மேஷத்துக்கு ஒரு ஆட்டினுடைய தலையை அங்கே அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அந்த மேஷ ராசியினுடைய நட்சத்திர கூட்டத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்டினுடைய உருவத்தை குறிப்பதாக இருப்பதனாலே அப்படி மேஷம் என்கின்ற பெயரை வைத்தார்கள். அந்த மேஷ ராசியிலே அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம் என்ற 3 நட்சத்திரங்களிலே அஸ்வினி முழுமையாக 4 பாதங்களாக பிரித்து அங்கே அடைத்து வைத்தார்கள். பரணி 4 பாதங்களாக அங்கே வைத்தார்கள். கிருத்திகையிலே ஒரு பாதமாக அங்கே நிறுத்தி வைத்தார்கள். மீதி 3 பாதத்தை ரிஷபத்திலே கொண்டு சென்றார்கள். அதை நாம் பின்னாலே பார்ப்போம். இந்த மேஷ ராசியிலே அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கிருத்திகை ஒரு பாதம் என 9 பாதங்களை அடக்கி வைத்து அதனுடைய பலனை கணித்து சொல்லியிருக்கின்றார்கள். இந்த மேஷராசி என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு நோயை குறிப்பது என்று சொன்னால் 6வது இடம், மேஷம் தொட்டு 6வது இடம், அது சத்துருஸ்தானம் என்று சொல்லுவார்கள். த அக்யூட் டிசீஸ் என்று சொல்லுவார்கள். 6வது இடம் கன்னி ராசியை குறிப்பதாக விளங்குகிறது. மேஷ ராசிக்கு 6வது இடம் கன்னியாக இருந்து அதனுடைய அதிபதி புதனாக இருப்பதனாலே நரம்பு சம்பந்தமான நோய்களை, த அக்யூட் டிசீஸ், அடிக்கடி வந்து போகக்கூடிய தீரக்கூடிய நோய்களை தருவதாக குறித்திருக்கிறார்கள். அதுபோல கல்வியிலேயும் பல தடைகளை காட்டுவதாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மேஷ ராசிக்கு சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லுகின்ற விரோதிக்குரியவர், நோய்க்குரியவர் என்கின்ற நிலையை புதன் வகிக்கின்றார். அதுபோல இந்த மேஷ ராசிக்கு 8வது இடமாக அங்காரகன் அங்கே பங்கு வகிக்கின்றார். விருச்சிகத்தை 8வது இடமாக அங்கே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த விருச்சிகம் 8வது இடமாக அமைவதனாலே இந்த கிரானிக் டிசீஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். நாட்பட்ட பல நோய்களை இந்த கிரானிக் டிசீஸ் என்று சொல்லுவது வழக்கம். இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு அதிபதியான அங்காரகனே அஷ்டமாதிபதி என்று சொல்லுகின்ற கஷ்டங்களை கொடுக்கக்கூடியவன். அஷ்டமாதிபதி என்று சொன்னால் பல கஷ்டங்களை நமக்கு தரக்கூடியவன் என்று நேயர்கள் மனதிலே வைத்து கொண்டால் மிக எளிதாக இந்த ஜோதிடத்தை புரிந்து கொள்ள இயலும். அந்த வகையில் இந்த மேஷத்துக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லுகின்ற விருச்சிகத்திலே இருக்கின்ற கிரகங்களுடைய நோயை மேஷராசிக்காரர்கள் பெறுவார்கள். அங்காரகனாக இருக்கின்ற பட்சத்திலே இரத்தத்திலே அழுத்தம்,
இரத்த குறைபாடு, இரத்தம் மிகுதியாக இருப்பது என்கின்ற பல நோய்களை, அடிபடுவது அல்லது அறுவை சிகிச்சைக்கு உட்படுவது என்கின்ற வகையிலே பலன்களை தருவார்கள். சகோதரர்களாலே பல தொல்லைகளை அனுபவிக்கின்ற நிலையையும் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இது இயற்கையாக ஏற்படும் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதுபோல் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு 12வது இடமானது மீனம். இந்த மீனம் குரு பகவானுடைய ராசியாக விளங்குகிறது. விரயாதிபதி என்று சொல்வார்கள். விரயம் என்று சொன்னால் செலவு, பணச்செலவு மட்டும் அல்ல. குரு பகவான் தனத்துக்கு அதிபதியாக சொல்லியிருக்கிறார்கள். தன விரயம் மட்டுமல்ல, சகோதர விரயம் என்பதும் அங்கே குறிப்பிடப்பெற வேண்டும். அதுபோல மாங்கல்ய விரயம், அதாவது கணவனுடைய உயிருக்கு ஏதேனும் ஆபத்து ஏற்படுமோ என்கின்ற நிலையையும் இந்த 12ஆம் இடத்ததிபதி, மேஷத்துக்கு விரையாதிபதியான 12ஆம் இடத்ததிபதி சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கலாம். அதோடு கூட நம் உழைப்பு வீணாவது, பணம் வீணாவது என்று பல வகையிலே விரயங்களை இந்த மேஷ ராசிக்கு தரக்கூடியவர்கள் புதன், அங்காரகன், குரு என்கின்ற 3 கிரகங்கள் ஆகும். அன்பு நேயர்களே, இதுபோல அடுத்த நிகழ்ச்சிகளிலே ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நோய்களை தருவார்கள் என்று நாம் தொடர்ந்து பார்ப்போம். அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்கள் கருத்துக்களையும் உங்கள் சந்தேகங்களையும் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி drsakthi.subramani.com மற்றும் யூடியூபில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். மற்றவரையும் பார்க்க சொல்லி பயனடைய செய்யுங்கள். இது பல தலைமுறைகளுக்கு உதவும். அன்பு நேயர்களே, மீண்டும் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.